நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தொடர்ச்சியாக தேர்தல் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, கூட்டணி கட்சிகள் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு என்பது அமைக்கப்பட்டு தேர்தல் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றுடன் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்திருக்கிறது திமுக. தொகுதிகள் இடங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கு தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு 4 கட்சிகளுக்கு மட்டும் எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படாமல் இருக்கிறது. அதுவும் இன்னும் ஓரிரு 2 தினங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று திமுக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ஏற்கனவே கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் திமுக சார்பில் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை அண்ணா அறிவாலயத்தில் வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக மொத்தமாகவே அந்த 7 நாட்கள் நடைபெற்ற அந்த விருப்ப மனு தாக்கல் நிகழ்வில் 2984 மனுக்கள் என்பது பெறப்பட்டிருந்தது. இதில் திமுக சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த ஒரு சில வேட்பாளர்களும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். மேலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து, அதாவது குறிப்பாக கனிமொழி, தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையிலும் கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 2984 விருப்ப மனுக்கள் என்பது ஆதரவு தெரிவித்தும் சில மனுக்கள் என்பது பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து இன்று நேர்காணலுக்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டிருப்பதாக திமுக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் முதலாவதாக 5 மாவட்டங்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருப்பதாகவும் அந்த மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அமர வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி, தர்மபுரி, கடலூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைவரையும் நேரடியாக அழைத்து அவர்களுக்கான அந்த நேர்காணலில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்க இருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்களை தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற இருக்கிறீர்கள், உங்களுக்கான வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கிறது, அப்படி தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி வாய்ப்பை அளிக்கும் பொழுது நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு செய்ய இருக்கிறீர்கள், மக்களுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது, மக்களுக்கான பணிகளை செய்வதற்கு எவ்வாறு முன்வருவீர்கள், மக்கள் மத்தியில் உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த நேர்காணலுக்கு வரும்பொழுது அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்றும், வேட்புமனு அளித்தவர்கள் தங்களுக்கான ஆதரவாளர்களையோ அல்லது பரிந்துரைகளையோ அளித்து வரக்கூடாது என்ற தகவலையும் திமுக தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார்கள். திமுகவின் கூட்டணிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போது வரையிலும் 4 கட்சிகளுக்கு கூட்டணிக்கு இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விசிக, அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, IUML ஆகிய 3 கட்சிகளுக்கு 4 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரம், விழுப்புரம், ராமநாதபுரம், நாமக்கல் ஆகிய 4 தொகுதிகளை தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான இந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய, அதாவது திமுக சார்பில் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் நேரடியாக திமுக போட்டியிடுகிறது. அந்த 21 தொகுதிகளை தவிர கூட்டணி கட்சிகளுக்கு தற்போது வரை போட்டியிடுவதற்கான விருப்பம் திமுக நடைபெற இருக்கிறது. எந்தெந்த இடங்கள் யாராலும் வழங்கப்படும் திமுக சார்பில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.